ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸ் கியூப் மைனஸ் ஏ கியூப் அண்டு எக்ஸ் மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர். இப்போ இதுக்கு வந்து எக்ஸ் கியூப் மைனஸ் ஏ கியூப்க்கு ஃபார்முலா ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலாவோ ஏ கியூப் மைனஸ் பி கியூப்னா ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். இந்த மாதிரி பிரித்து எழுதுனா என்ன வரும்? எக்ஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் வந்து வரும். அடுத்ததான் இங்கே என்ன இருக்குது? சரி எக்ஸ் ஸ்கொயர் தானேங்க சார் லாஸ்ட்டில்? இல்லை, எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப் ஏ கியூப் தானே. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் வந்து வரும். ஸோ அடுத்தது எக்ஸ் மைனஸ் ஏ ஸ்கொயர் தான் இருக்குது. எக்ஸ் மைனஸ் ஏ தான் ஹோல் ஸ்கொயர் இருக்குது, அதை அப்படியே எடுத்துக்கலாம். எக்ஸ் மைனஸ் ஏ தான் ஹோல் ஸ்கொயர் இருக்குது. இப்போ இது ரெண்டுலேயும் ஏதாச்சும் இருக்கா? எக்ஸ் மைனஸ் ஏ ஒன்றில்னாச்சும் இருக்குது. எக்ஸ் மைனஸ் ஏ ஒன்றில் தான் இருக்குது, ஒன்றிலையாச்சும் இருக்குங்கும் போது எடுத்துக்கலாம். அதை எக்ஸ் மைனஸ் ஏ என்ன பண்ணணும்னா இருக்குதுன்னா ஏதாச்சும் ஹையஸ்ட் பவர் தான் எடுத்துக்கணும். ஹையஸ்ட் பவர் என்ன? எக்ஸ் மைனஸ் ஏக்கு ஹோல் ஸ்கொயர். அடுத்ததான் இந்த வேல்யூஸ் இதில் மட்டும்தான் இருக்குங்கும் போதும் எல்சிஎம் தானே. எல்சிஎம் போது நம்ம எடுத்துக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். சரிங்களா? ஆன்சர் எக்ஸ் மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் தான் வந்துட்டு எல்சிஎம். இதுவும் அதே சம் தான். ஸோ இந்த சம் வந்து பாருங்கள், எல்லாத்துலேயும் ஏ மைனஸ் ஒன் இருக்குது. இதை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒன்னுங்கிறத மட்டும். இது என்ன பண்ணலாம்? ஏ ப்ளஸ் ஒன் இன்ட்டு ஏ மைனஸ் ஒன்னு பிரித்து எழுதிக்கலாம். இப்போ என்ன வரும்? இதில் வந்துட்டு 3 2 1 முன்னாடி என்ன நம்பர்ஸ் இருக்குது? 3 2 1. இதுக்கு எல்சிஎம் எடுத்தோன்னா நமக்கு என்ன வரும்? 3 × 2 × 1 தானே வரும். ஸோ 6. ஸோ அப்போ 6 அப்படியே நம்ம போட்டுக்கலாம் எல்சிஎம்மை. அடுத்ததாக ஏ மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர், ஏ ப்ளஸ் ஒன் இன்ட்டு ஏ மைனஸ் ஒன். இப்போ இந்த ஏ மைனஸ் ஒன்கிறது ஏதாச்சும் ஒன்றுலனாச்சும் இருக்கா? ஏதாச்சும் ஒன்றுலனாச்சும் இந்த ஏ மைனஸ் ஒன்கிறது இருக்குது. ஆனால் எல்லாத்துலேயுமே இருக்குது தான். ஆனால் நம்ம பார்க்க வேண்டியது ஏதாச்சும் ஒன்றுலனாச்சும் இருந்துச்சுனாலும் நம்ம எடுத்து போட்டுக்கலாம். ஸோ ஏ மைனஸ் ஒன் இருக்குது. இதில் இருக்கிறதுலேயே ஹையஸ்ட் பவர் வந்து என்னென்னா ஸ்கொயர். அடுத்ததாக ஏ ப்ளஸ் ஒன் வந்துட்டு எல்லாத்துலேயும் இல்லை, ஆனால் இந்த லாஸ்ட்டில் மட்டும் இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம்? ஏ ப்ளஸ் ஒன்னை வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? ஆன்சர் 6 × ஏ மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு ஏ ப்ளஸ் ஒன். இதை ஒரு சில இடங்களில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இது இப்படியே பிரிச்சுருவாங்க. 6 × ஏ மைனஸ் ஒன் இன்ட்டு ஏ மைனஸ் ஒன் இன்ட்டு ஏ ப்ளஸ் ஒன்னு பிரிச்சுட்டு இதை மட்டும் பார்த்தோன்னா எப்படி இருக்கும்? ஏ மைனஸ் ஒன் இன்ட்டு ஏ ப்ளஸ் ஒன் அப்படின்னா அதாவது ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி அந்த மாதிரி. அப்போ அது வந்து என்னவா மாறிடும்? 6 × ஏ மைனஸ் ஒன் இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஸ்கொயர் அப்படிங்கிற மாதிரி மாறிடும். எக்ஸ் மைனஸ் ஒன் த ஹோல் கியூப் 12 15 இருக்குது. முதல்ல 12க்கு 15க்கு எல்சிஎம் எடுத்துடலாம். ஸோ 3 டேபிளால் ஆகும். 3 4s are 12, 3 5s are 15, 2 2s are 3 5 அப்படியே வந்துடும். ஸோ அப்படியே மல்லியிலே பிடிக்கலாம். 3 2s are 6ங்களா, 2 5s are 10. ஸோ அப்போ வந்து என்ன வரும்? எல்சிஎம் 60. ஸோ 60. நெக்ஸ்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் இருக்குது. இதில் இருக்குங்கும் போது நம்ம அதை எழுதிடலாம், எதுவும் பிரச்சனை இல்லை. ஸோ ஏதாச்சும் ஒன்றில் இருக்குது அப்படிங்கும்போதே நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா எழுதிக்கலாம். ஆனால் ஹையஸ்ட் பவர் தான் போடணும். எக்ஸ் மைனஸ் ஒன் க்யூப் இருக்குது, இங்கே பவர் 1 இருக்குது. அப்போ க்யூப் தான் நம்ம எடுத்துக்கணும். அடுத்ததாக எக்ஸ் ப்ளஸ் 2 இருக்குது. ஸோ அதை எழுதிட்டு ஹையஸ்ட் பவர் வந்து என்ன? ஸ்கொயர். எக்ஸ் ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர். சரிங்களா? அதே கொஷின் தான் திரும்ப வருது.
ஸோ இந்த கொஷின் வந்து பார்க்கலாம். 2x² minus 8 and 3x² minus 9x plus 6 6x² plus 18x plus 12. ஸோ இதை வந்து நம்ம முதல்ல ரேஷ்னலைஸ் வந்து பண்ணிடலாம். 2xங்களா 2 வந்துட்டு காமனாக இருக்கா? ஸோ 2 வந்து காமனாக எடுத்து எழுதிடலாம். 2 காமனாக எடுத்தால் என்ன வரும்? x² minus 4 வரும். அதை எப்படி எழுதிக்கலாம்? 2² எழுதிக்கலாம். 2². ஸோ இதில் 3 காமனாக இருக்குது. 3 வந்து காமனாக எடுத்து எழுதிடலாம். 3 into x² minus 3x plus 2. 3x plus 2. நெக்ஸ்ட்டு 6 காமனாக இருக்குது. 6 into x² plus 3x plus 2. இப்போ இது வந்துட்டு ப்ராப்ளம் இல்லை, நம்ம பிரித்து எழுதிடலாம். x plus 2 into x minus 2 அப்படின்னு பிரித்து எழுதிடலாம். பட் வந்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், நேற்று பார்த்தோம்ல டி மெத்தட், அந்த மெத்தடில் தான் போடணும். இப்போ இங்கே என்ன இருக்குது? 2 இருக்குங்களா? ஸோ இந்த இடத்துல 2 இருக்குது. இங்கே முன்னாடி எந்த நம்பரும் இல்லை, அதனால் டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம், டி டேபிளில் 2 போட்டுக்கலாம். ஸோ 2 வரதுக்கான சான்சஸ் வந்து 2 into 1 மட்டும்தான், அதனால் 2 into 1 மட்டும் போட்டுக்கலாம். சரியா? ஸோ நம்ம இங்கே என்ன வரணும், -3 வரணும். இப்போ இங்கே ஒரு இடத்துல மைனஸ் போட்டோன்னா -2 into +1 -2 தான் வரும். இங்கே +2 இருக்குது. அப்போ என்ன பண்ணுறேன்னா -2 போட்டுக்கிறேன். -2 into -1 +2 -2 plus -1 வந்து என்ன வரும்? -3 வந்துருமா? ஸோ அப்போ இதை எப்படி எழுதலாம்னா 3 into x minus 1 into x minus 3ன்னு எழுதலாம். அடுத்து இதையும் அப்படியே பிரித்து எழுதிக்கலாம். அதே தான் திரும்ப 2 1s are 2. சரி, இங்கே வந்து +3 தான் இருக்குது, அதனால் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 6 into x plus, சரி நான் தப்பாக இங்கே எழுதியிருக்கேன். இந்த இடத்துல என்ன வரணும்? x minus 1 x minus 2 தான் வரணும். இப்போ இங்கே இந்த இடத்துல என்ன வரணும்னா x plus 2 into x plus 1. சரிங்களா? இப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா இந்த 2 3 6 இது மூணுக்கும் நம்ம என்ன பண்ணணும், எல்சிஎம் எடுக்கணும். 2 3 6. ஸோ 2 காமனாக இருக்குது. 2 1s are 2 3s are 3s are. ஸோ திரும்ப 3ஆல் பண்ணோம்னா 1 1 1. ஸோ எல்சிஎம் வந்து என்னென்னா 6 தான். ஸோ 6 முன்னாடி போட்டுக்கலாம். அடுத்ததாக x plus 1 இருக்கா, x plus 2. ஸோ x plus 2 இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா x plus 2 இருக்குது, எழுதிக்கலாம். இருக்குல்லையே ஹையஸ்ட் பவர் வந்துட்டு எங்கெங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே x plus 2 இருக்குது, இங்கே x plus 2 இருக்குது, இங்கே x plus 2 இருக்குது. ஹையஸ்ட் பவர் வந்து என்ன தான்? 1 தான். அடுத்தது x minus 2 வந்துட்டு இங்கே ஒரு இடத்துல இருக்குது, இங்கேயும் இருக்குது. சார் நம்ம x minus 2 எடுத்துக்கலாம். அடுத்ததாக x minus 1 இருக்குல்ல, அதை எழுதிக்கலாம். இங்கே x plus 1 இருக்குது, x plus 1. சரிங்களா? ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்க சார். ஸோ இது இப்படியும் எழுதலாம். x² minus 2² கொடுக்கலாம். அதே போல் x² minus 1² அப்படின்னு கொடுக்கலாம். இதுவும் ஆன்சராக கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த சம் பார்க்கலாம். 35 42 30. இதுக்கு முதல்ல எல்சிஎம் கண்டுபிடிச்சிடலாம். 35 42 30. ஸோ இதை வந்து முதல்ல 5 டேபிளால் பண்ணிடலாம். 5 7s are 35, 42, 5 6 are 30, 5 6 are 30. சரிங்களா? அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா 7 டேபிளால் பண்ணிடலாம். 7 1s are 7, 7 6 are 42, திரும்ப 6 அப்படியே இருக்கும். திரும்ப 6 டேபிளால் பண்ணோன்னா என்ன ஆயிரும்? 1 ஆயிரும். ஸோ 5 6 are 30, 30 7s are 210. ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூ 210 வந்து வரும். அடுத்ததாக இது எல்சிஎம் தானே கண்டுபிடிக்கிறோம். ஏ 1ல் இருக்குது, ஏவை அப்படின்னா எழுதிடலாம். ஏக்கு இருக்கலையே அதிகமான பவர் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இங்கே ஸ்கொயர் இருக்குது, இங்கே க்யூப் இருக்குது, இங்கே எதுவும் இல்லை. அப்போது என்ன பண்ணணும்னா க்யூப் தான் எடுத்துக்கணும். அடுத்ததாக சி இருக்குது, சி எழுதிடலாம். அதிகமான பவர் வந்து என்னது? இங்கே 3
இங்கே ஸ்கொயரு, இங்கே ஸ்கொயரு. சரி, இங்கே எதுவும் இல்லை. ஸோ அப்போ வந்துட்டு அதிகமான பவர் க்யூப் தான். அடுத்தது பி எழுதிக்கலாம். பியில் அதிகமான பவர் க்யூப். ஸோ வேறு எதுவும் எக்ஸ்ட்ராவாக இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லை. ஆன்சர் வந்துட்டு 210 a cube c cube b cube அல்லது a cube b cube c cube. சரியா?